விளைநிலங்களுக்கு போதிய அளவான நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதின் ஊடாகவே பெருமளவிலான விளைச்சலை எதிர்பார்க்க முடியும். இந்நிலையில் சுமார் 20 வருட காலமாக நீர்ப்பாசன வசதியின்றி தமது ஜீவனோபாய தொழிலை முன்னெடுக்க முடியாது அல்லலோரும் விவசாய கிராமங்களும் நாட்டில் இருக்கத்தான் செய்கின்றன. இவ்வாறு நீர்வளமின்றி விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியாத இக்கட்டை எதிர்நோக்கியுள்ள விவசாய கிராமங்களில் கண்டவளையும் ஒன்றாகும். நீர்ப்பாசன கால்வாய்கள் விவசாயத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்குகின்றன. எனினும் நீர்ப்பாசன கால்வாய்கள் இன்மையினால் விவசாயிகள் இன்று பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றமை வருத்தமளிக்கின்ற ஒரு விடயமாகும். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேசமும் அதற்கு ஒரு விதிவிலக்கல்ல. கண்டாவளை பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கான நீர்ப்பாசன கால்வாய்கள் சீரின்மையினால் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தண்ணி வர்றது பெரிய சிரமத்து மத்தியிலான எங்கள் இந்த தண்ணியை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சீரமைப்பும் இல்லாமலுக்கு எங்களுக்கு கட்டும் சிரமத்து மத்தியில் நாங்கள்லாம் விவசாயிகளாக மண்வெட்டி மண்சாக்கு அது கூடியால் கொண்டு போய் அங்கே உடைச்சிருந்த அதை கட்டுவோம், இங்கே கட்டி அப்படியே ஒவ்வொரு இடமும் போய் கட்டி தான் நீரை இங்கே கொண்டு வந்து விவசாயம் செய்து கொண்டு இருக்கோம். கல்மடு குளத்திலிருந்து கண்டாவளை உட்பட பல கிராமங்களின் விவசாய நிலங்களுக்கு இந்த கால்வாயின் ஊடாகவே நீர்ப்பாசனம் மேற்கொள்ளப்படுகின்றது. சுமார் 10 கிலோமீட்டர் நீளமான இந்த கால்வாய் கடந்த பல வருடங்களாக செப்பனிடப்படாது சிதைவடைந்துள்ளமையினால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த கால்வாய் திருத்தி அமைக்கப்படாமையினால் குளத்திலிருந்து வீணாக நீர் வெளியேறுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். திருத்தி செய்யாம இருக்கிறதாலே நம் வீண் விரயமாகிக் கொண்டிருக்குது. எங்களுக்கு தேவைகளுக்கு தண்ணி கிடைக்கிறதில்லை. பயிர்களுக்கு பாய்ச்சப்படும் நீர் விளைநிலத்திலிருந்து வெளியேறாமல் இருப்பதற்காக கால்வாய்க்கு மண்முடிகளை அடுக்கி தம்மால் இயன்றவற்றை மேற்கொள்வதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். சுமார் 20 வருடங்கள் சீரமைக்கப்படாத கால்வாயினால் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் குறித்து நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.